இன்று நாம் கேட்கப் போகும் இந்தக் கதை ஒரு சாதாரண உடல் பழக்கம் பற்றியது அல்ல. இது ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிய ஒரு விழிப்புணர்வின் கதையாகும். ஒரு சிறிய செயல், ஒரு எளிய பழக்கம், ஆனால் அதன் தாக்கம் முழு வாழ்க்கையின் திசையை மாற்றும் அளவுக்கு வலிமையானது. பல ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலையின் அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் வெளியில் பார்த்தால் சாதாரணமாக இருந்தார்கள். ஆனால் உள்ளுக்குள் உடலில் சோர்வு, மனதில் கலக்கம், வாழ்க்கையில் ஒரு வெறுமை. காலை எழுந்தாலே உடல் கனமாக இருக்கும். எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்வி ஒவ்வொருவரின் மனத்திலும் ஓடிக்கொண்டிருந்தது. அவர்கள் கோவிலுக்கு சென்றார்கள், மந்திரங்கள் உச்சரித்தார்கள். ஆனால் உள்ளே இருக்கும் சோர்வு மட்டும் குறையவே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு அமைதியான மனிதர் அந்த கிராமத்தின் வழியாக சென்றார். எளிய ஆடை, கருணை நிறைந்த கண்கள், நிதானமான நடை. அவர்தான் தத்தாகதர் கௌதம புத்தர். மக்கள் அவரை சூழ்ந்தனர். ஒருவர் கேட்டார், பகவானே, நாங்கள் எல்லாவற்றையும் முயற்சி செய்தோம். ஆனால் எங்களிடம் சக்தி இல்லை, மனம் அமைதியாக இல்லை. புத்தர் மெதுவாக புன்னகைத்தார். அவர் எந்த கடின தவத்தையும் சொல்லவில்லை. அவர் அருகிலிருந்த மண்குடத்தைச் சுட்டினார். அதில் தூய நீர், அருகில் ஒரு எலுமிச்சை. புத்தர் சொன்னார், நாளின் தொடக்கம் விழிப்புணர்வுடன் இல்லையென்றால் முழு நாள் சுமையாக மாறிவிடும். ஒரு சிறிய பழக்கம். புத்தர் சொன்னார், காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெந்நீரில் எலுமிச்சை சேர்த்து குடியுங்கள். மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஒரு மனிதன் கேட்டான், இதுவா தீர்வு? புத்தர் பதிலளித்தார், சிறிய செயல்தான், ஆனால் அதிலிருக்கும் விழிப்புணர்வே பெரிய மாற்றம். 10 மாற்றங்கள். புத்தர் மெதுவாக விளக்கினார். 1. உடல் சுத்தம். இரவு முழுவதும் உடல் ஓய்வெடுக்கிறது, ஆனால் உள்ளே விஷத்தன்மை சேர்கிறது. காலை எலுமிச்சை நீர் உடலை சுத்தப்படுத்தும் முதல் சுவாசம். 2. மனத்தெளிவு. புளிப்பு சுவை உடலை மட்டுமல்ல, மனத்தையும் எழுப்புகிறது. 3. ஒழுக்கம். நாளின் முதல் முடிவு சரியானால் மற்ற முடிவுகளும் சரியாகும். 4. சோம்பல் குறைதல். சோம்பல் உடலில் இல்லை, மனத்தில்தான். காலை புத்துணர்ச்சியுடன் தொடங்கினால் மனச்சோர்வு உடைந்துவிடும். 5. சமநிலை. உள்ளே சமநிலை இல்லையென்றால் வாழ்க்கை முழுவதும் குழப்பமாக இருக்கும். இந்த பழக்கம் உடலுக்குள் சமநிலையை உருவாக்குகிறது. 6. சகிப்புத்தன்மை. எலுமிச்சையின் புளிப்பை தாங்கி நீர் தாசாகிறது. அதேபோல வாழ்க்கையின் சிரமங்களையும் தாங்கினால் மனம் வலிமையாகிறது. 7. தூய்மை உணர்வு. உடல் சுத்தமானால் மனமும் நெகட்டிவ் எண்ணங்களை வெளியேற்றும். 8. பொறுமை. இது ஒரு மாயாஜாலமல்ல, மெல்ல மெல்ல பலன் தரும். அதனால் மனிதன் பொறுமையைக் கற்கிறான். 9. விழிப்புணர்வான உணவு. காலை சரியாகத் தொடங்கினால் நாளில் தவறான உணவுகளும் குறையும். 10. நன்றி உணர்வு. காலை ஒரு கண்ணாடி நீரையும் மருந்தாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையின் சிறிய விஷயங்களிலும் நன்றி பிறக்கும். ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெயர் ஆனந்த். அவன் வாழ்க்கை முழுவதும் குழப்பம். எதையும் தொடங்குவான், ஆனால் முடிக்க முடியாது. காலை தாமதமாக எழுவான். நாளெல்லாம் மன அழுத்தம். புத்தரின் வார்த்தைகள் அவன் மனத்தில் ஒருவித விதையை விதைத்தது. அடுத்த நாள் அவன் முதல் முறையாக சூரியன் உதயமாகும் முன் எழுந்தான். வெந்நீர் எடுத்தான், எலுமிச்சை பிழிந்தான், மௌனமாக உட்கார்ந்தான். முதல் குடிப்பில் எந்த அதிசயமும் இல்லை, ஆனால் உள்ளே ஒரு சிறிய தெளிவு. அவன் நினைத்தான், மாற்றம் சத்தமாக வராது, அது மௌனமாக வரும். சில நாட்கள் கழித்து அவன் மனத்தில் சந்தேகம் வந்தது. இது உண்மையிலேயே வேலை செய்கிறதா? புத்தர் சொன்னார், சந்தேகம் வந்தால் நீ சரியான பாதையில் இருக்கிறாய். ஒளி வந்தால் முதலில் தூசி தெரியும். ஆனந்த் புரிந்து கொண்டான், இந்த பழக்கம் உடலை மட்டுமல்ல, மனத்தின் மறைந்த பயங்களையும் வெளிக்கொண்டு வருகிறது. அவன் எதிர்பார்த்த வேலை கைவிட்டது. முன்பு இருந்தால் அவன் உடைந்து போயிருப்பான். ஆனால் இப்போது அவன் காலை எழுந்தான், எலுமிச்சை நீர் குடித்தான், மௌனமாக இருந்தான். துக்கம் இருந்தது, ஆனால் உடைந்து போகவில்லை. புத்தர் சொன்னார், துக்கம் வாழ்க்கை,
ஆனால் துக்கத்தில் நிலைத்திருப்பதே புத்தத்துவம். பல ஆண்டுகள் கழித்து ஆனந்த் ஒரு நாள் உணர்ந்தான். எலுமிச்சை நீர் ஒரு மருந்தல்ல, அது ஒரு நினைவுறுத்தல். ஒவ்வொரு காலையும் புதிய தொடக்கம், ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வுடன் தொடங்கலாம். அவன் இப்போது எதற்கும் பிடிபடவில்லை, அமைதியையும் கூட பிடிக்கவில்லை. வாழ்க்கையை அப்படியே அனுபவிக்கிறான். நான் எலுமிச்சை நீரை கற்றுக் கொடுக்கவில்லை, நான் விழிப்புணர்வை கற்றுக் கொடுக்கிறேன். நாளின் தொடக்கம் சரியானால் வாழ்க்கையின் திசையும் சரியாகும். இந்த கதை முடிகிறது, ஆனால் வாழ்க்கை அங்கேதான் தொடங்குகிறது. ஒரு சிறிய பழக்கம், ஒரு விழிப்புணர்வு உங்கள் வாழ்க்கையையே மாற்றலாம்.